இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சி ப்ரோக்ராமிங்கில் ஐடென்டிஃபையர் அண்ட் கீவேர்ட்ஸ் இன் சி. ஃபஸ்ட் ஐடென்டிஃபையரோட டெஃபினேஷன் பார்க்கலாம். ஐடென்டிஃபையரோட டெஃபினேஷன்: A identifier refers to name that is used to identify the variables, functions, structures, etc. சி ப்ரோக்ராமில் இருக்கிற வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஸ்ட்ரக்சரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஐடென்டிஃபையர்னு சொல்கிறோம். இட் இஸ் ஹேவிங் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர். இது வந்து A to Z காம்பினேஷன் ஆஃப் A to Z 0 to 9 அண்ட் அண்டர்ஸ்கோர். ஓகே, இப்போது ஐடென்டிஃபையர்னால் நம்ம வந்து ஒரு ஐடென்டிக்காக யூஸ் பண்ணுற நேம். இப்போ நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம நேமை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதேமாதிரி சி ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாவை நம்ம யூசர் டிஃபைன் பண்ணி ஒரு நேம் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கீவேர்டுக்கான டெஃபினேஷன் பார்ப்போம். Keyword is a reserved word whose meaning already defined in the compiler. இது வந்து ஒரு ரிசர்வ்ட் வேர்ட், அதோட மீனிங் ஆல்ரெடி நம்ம வந்து கம்பைலர் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கு. ஸோ நம்மளால் இதோட மீனிங்கை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கீவேர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கீவேர்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி சி ப்ரோக்ராம் டெவலப் பண்ணும்போதே கம்பைலரில் அவங்க டிஃபைன் பண்ணி வச்சாச்சு. ஓகே, நம்ம அதோட ஜஸ்ட் நம்மளோட பர்பஸ்க்காக நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது யூஸ் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர அதோட ரூல்ஸ் படி தான் அதை யூஸ் பண்ணணும். நம்மளால் அதோட நேமோ அதோட ஃபார்மேட்டையோ நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் கீவேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு டேட்டா வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதோட டேட்டா டைப்பில் இதுதான், சரியா? இன்ட் சால் அப்படின்னு சொல்லி. இன்ட்னா என்ன அப்படிங்கிறது கீவேர்ட். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இது வந்து ஆல்ரெடி கம்பைலரால் டிஃபைன் பண்ண ஒன்று. அப்புறம் சால் அப்படிங்கிறது ஐடென்டிஃபையர். இது வந்து யூசர் டிஃபைன்டு. ஓகேவா? இது நம்ம தான் இதுக்கு வந்து நேம் கொடுக்குறோம். இது நீங்கள் என்னனாலும் கொடுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஓகே, சால் கொடுக்கலாம், S1 கொடுக்கலாம், S2 கொடுக்கலாம், எதுனாலும் கொடுக்கலாம். இது வந்து நம்ம இஷ்டம். அப்படி ஆனால் அதுக்குமே சில ரூல்ஸ். ஐடென்டிஃபை இட்ஸ் அ வேரியபிள், ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன்ஸ், இன்னும் நிறைய இருக்குது, யூனியன் அப்படின்னு. அதெல்லாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போதைக்கு இது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து ஐடென்டிஃபையர் எல்லாமே வேரியபிள் ஆகாதான. வேரியபிள் வந்து ஐடென்டிஃபையர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஐடென்டிஃபையர் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லெட்டர் ஆஃப் ஐடென்டிஃபையர் மஸ்ட் பி ஆல்ஃபபெட். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஐடென்டிஃபையர் வந்து காம்பினேஷன் ஆஃப் A to Z, அப்புறம் வந்து 0 to 9, அப்புறம் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அது வந்து எப்போவுமே இப்போ ஒரு ஐடென்டிஃபையர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ சேல் கொடுத்தோம்ல, 1 சேல் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது ராங். ஓகே, இது ஏன்னா நம்பரில் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இப்படி கொடுக்கலாம், சேல் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இது ரைட். அதே மாதிரி இப்போ அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி கொடுத்தா அது ரைட். ஓகேவா? அதனால் ஃபஸ்ட் லெட்டர் எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஸ்பெஷல் கேரக்டர்னால் என்ன? நிறைய இருக்குல்ல, டாலரு, ஆஸ்ட்ரிச்சு, ப்ராட்டு, இது மாதிரி நிறைய இருக்குது. இதுமாரி எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் நம்ம ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு கீவேர்ட் நாட் அலோட் ஆஸ் எ ஐடென்டிஃபையர். கீவேர்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன்ல, கம்பைலரில் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணது தான் கீவேர்டு. அந்த கீவேர்டை நீங்கள் ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது இன்ட்டு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் ராங். ஓகேவா? இதுதான் டேட்டா டைப்பு. இது வந்து ஐடென்டிஃபையரை இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஐடென்டிஃபையரை க்ரியேட் பண்ணணும். இப்போ இதில் 32 கீவேர்ட்ஸ் இருக்குது. இது என்ன, இதோட ஒவ்வொரு மீனிங்கும் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இது ஜஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ரிவைஸ் தான். இது நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இன்ட்டு, கேரக்டர், ஃப்ளோட், டபுள், வாய்ட், ஆட்டோ, ரெஜிஸ்டர், ரிட்டன், எக்ஸ்டெண்ட், கோ டு. ஓகேவா? இதெல்லாம் ஸ்பேஸ் கிடையாது, சாரி. கோ டு, பிரேக், கண்டினியூ, டு, ஸ்விட்ச், கேஸ், ஃபார், கான்ஸ்டன்ட் அண்ட் இஃப், else, enum. Okay, enum, signed, unsigned, static, size of short, struct, union, type, def,
volatile, D for long. ஓகேவா, இதுக்கெலாம் ஸ்பேஸ் கிடையாது. ஓகே, கீவேர்ட்ஸ்க்கும் ரூல்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரூல்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ்க்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கீவேர்ட்ஸ் cannot be used as a identifier. ஐடென்டிஃபையர், கீவேர்ட்ஸை ஐடென்டிஃபையராக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக எக்ஸாம்பிள் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதாவது இன்ட் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட், அதேமாதிரி ஃப்ளோட் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட். ஈக்குவல் டு 10, இது வந்து நம்ம வேரியபிள் அசைன் பண்ணுறதுக்கான ஃபார்மேட்டு. இங்கே வேரியபிளாக என்னது ஃப்ளோட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளோட் அப்படிங்கிறது ஆல்ரெடி பில்டின் கீவேர்ட். இதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, திஸ் இஸ் ராங். நெக்ஸ்ட்டு கீவேர்ட்ஸ் ரைட் இன் எ லோயர் கேஸ் லெட்டர். கீவேர்ட்ஸ் வந்து அதோட ஃபார்மேட்டில் எல்லாமே வந்து லோயர் கேஸ் லெட்டராக தான் இருக்கும். நம்ம அதை கேபிட்டல் லெட்டராக மாற்றக்கூடாது. மாற்றணும் அப்படின்னா அதோட மீனிங் சேஞ்ச் ஆயிரும், அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அப்படி அதோட ஃபார்மேட்லேயே கீவேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும் ப்ரோக்ராம் எழுதும்போது. நெக்ஸ்ட்டு we cannot change the meaning. அதோட மீனிங்கும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. 32 கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த 32 கீவேர்ட்ஸில் இருக்கிற மீனிங் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. அது பில்டின்னாக டிஃபைன் பண்ண ஒன்று. ஓகே.